வெல்கம் டு நிலா குக்கிங் 12. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்திருக்கோம். நாமக்கல்லில் ரொம்ப ஃபேமஸானது வாத்துக்கறி. வாத்துக்கறி வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். வந்து வாத்துக்கறி வறுவல் அத்தை தான் பண்ண போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாத்தை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பட்டை, 4 கிராம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், அன்னாசி பூ, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை. இதுக்கு தேவையானது வணக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மசாலுக்கு தேவையானது 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 2 வரமிளகா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, தனியா. வீட்டில் இது சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம். வேறு முறையை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. தேவையான கல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ கல்லெண்ணெய் தேவையானது ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடுறோம். அடுத்தது 2 மிளகா. அடுத்தது கொஞ்சோண்டு சீரகம். அடுத்தது கொஞ்சம் மிளகு. அடுத்தது பெருஞ்சோம்பு நான் போட்டு ஒரு குண்டு கிண்டு விட்டுக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் வணங்கினோன்னே மல்லியை கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வர வச்சு வணங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னரமாக வந்துடுச்சு. ஒரு 4 கருவேப்பிலை எடுத்து இதில் போடுறோம். கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அடுத்தது தக்காளி போடுறோம். இது நல்லா வணங்கட்டும். உப்பு போடுறோம். இது எதுக்காகனா இது வணங்குறதுல நல்லா தக்காளியும் நல்லா வணங்கிக்கும். இது நல்லா இப்போ பொன்னரமாக வணங்கிருச்சு. இதை என்ன செய்யணும்னா இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கடாயை வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு தேவையான எண்ணெயை இந்த கடாயில் ஊற்றிக்கிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே 4 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் எண்ணெயில் போட்டணும். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயம், இதையும் நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இன்னும் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போதே இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா வணங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாத்தை எடுத்து கழுவி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த கறி வந்து நல்லா வணங்கிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். அது என்னென்ன மசாலான்னு சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு. இப்போ தேவையான கறிக்கு தேவையான உப்பு. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். எதுக்காகனா நல்லா கறி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த கறி வேகிறதுக்காக அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி எடுத்துக்கிறோம். நம்ம அரைச்ச மசாலாவை திரும்பவும் நம்ம கலக்க போகிறோம்.
இப்போ அந்த பேஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டாச்சு. அந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா கறி கிரேவி மாதிரி வர்ற வச்சு மூடி வச்சு சிம்லேயே நல்லா வேவிங்க. கறியை நல்லா வெந்துடும். ஒரு இடையில ஒரு தடவை வெந்துருச்சா என்னென்னு எடுத்து பாருங்கள், கறி வெந்துருச்சான்னு. இப்போ தண்ணி நல்லா சுண்டணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். இதை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். வாங்க காய்ஸ், வாத்துக்கோழி கிரேவி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம். இவங்க என்னோட அம்மாச்சி மாமா. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். நான் இன்ன வரையும் வாத்துக்கறி சாப்பிட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.